ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் அமிலம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல்லுங்கிற ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் டச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் போடுற ஏதாவது 1-2 வீடியோவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீன் வேஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மீன்காரர் வருவார். சரி, மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரமேன்னு சொல்லிட்டு அவர் வாய்ப்பாக கிடச்சார். நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன். ஒரு 1/2 கிலோவுக்கு வாங்கிட்டேன். காசு கொடுத்ததும் வாங்கலைங்க, அது சும்மா தான் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. சரி, அதை வாங்கி கவரில் வச்சுக்கிட்டு இப்போ நான் பொடிச்சு வச்ச அந்த சர்க்கரைன்னு சொல்லலாம், வெல்லம்னு சொல்லலாம், ஜாங்கிரின்னு சொல்லலாம். அதை தான் நான் ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டேன். அப்புறமா இந்த மீன் கழிவுகளை போட்டுட்டு அப்புறமா சர்க்கரை போட்டு அடுத்து மீன் கழிவு போட்டு அப்படியே லேயராக போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் மீன் வேஸ்ட்டு. சர்க்கரை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போடணுமா போட வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, போட்டுடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் மாத்திரம் இவ்வளோ அழகாக பூ பூக்குது அப்படின்ட்டு. நான் மாற்றி மாற்றி கொடுப்பேன். அதில் கொடுக்குற உரத்தில் இதுவும் ஒன்று தாங்க. இப்போ நான் லேயராக போட்டுக்கிட்டு நான் ஒரு குலுக்கிக்கிட்டு அப்படியே அதை மூடி வச்சுருவேங்க. ஒரு நிழலான இடத்துல தான் இப்படி மூடி வச்சிடணும். அப்படி நான் மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இதே மாதிரி நான் பண்ண மீன் அமிலம் தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய மீன் அமிலம் தாங்க. இது நான் ஒரு அக்டோபர் மாதத்தில் நான் பண்ணது. இப்போ எனக்கு ஜனவரியில் நான் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணக்கூடிய டைம் எந்த ஸ்மெல் எதுவும் இல்லைங்க. அது ஓப்பன் பண்ணக்கூடிய டைம் நமக்கு ஒரு வாசனையாக தான் இருக்கும். எனக்கு அந்த வாசனை எப்படி உணர்ந்துச்சுன்னா, நாங்கள் சக்கப்பழம் வெட்டுவோம், அதாவது பலாப்பழம் வெட்டக்கூடிய டைம் அதில் வரக்கூடிய வாசனை, வெட்டினா ஒரு மனம் வரும். அந்த மனம் தாங்க எனக்கு இதில் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக எந்த மனம் எனக்கு தெரியல. இந்த லிக்விடை தாங்க நான் செடிங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறது. என்னோடய செடிங்களுக்கு எப்போவும் யூஸ் பண்ணுவீங்களானா இல்லை, மாதத்தில் ஒரு வாட்டி கொடுக்கலாம், 2 வாரத்துக்கு ஒரு மாதத்தில் கொடுக்கலாம். இடையில வேறு உரம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டு காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு டப்பாவில் கொஞ்சோடு ஊற்றிட்டு ஒரு பக்கெட் தண்ணிக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் இந்த செடிங்களுக்கு ரோஸுங்களுக்கெல்லாம் ஊற்றுவேன். மேலேயும் தெளிச்சும் விடலாம். லைட்டாக ஒரு எண்ணெய் விழுக்கு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கையில் சோப்பு போட்டு கழுவிட்டா அதெல்லாம் போயிடும். இப்போ நான் இந்த செடிக்கு ஊற்றுறேன் பாருங்கள். இந்த ரோஸுக்கு எவ்வளோ பூவும் எவ்வளோ மொட்டும் வச்சு அழகாக பூத்து நிற்கிது பாருங்கள். இதே மாதிரி ஊற்றி தான் என் மாடி தோட்டத்தில் இவ்வளோ ரோஸுங்க பூக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.